கம்பேர் பண்ணம்மா ஏம்மா கம்பேர் பண்ணம்மா அட ஒன்னதாம்மா இங்க வாம்மா. நீங்க தானே கம்பேர் பண்ணது, நீங்க தானே கம்பேர் பண்ணது. உங்க பேர் என்ன? ஐஸ்வர்யா. எனக்கு 4 பட்டம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? யூடியூப் சூப்பர் ஸ்டார் தெரியுமா தெரியாதா? வெள்ளிக்கிழமை நாயகன். இப்போ நேத்து ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க, பேன் இந்தியா ஸ்டார் அப்படின்னு. நான் கூட உங்களை மாதிரி தான் சிரிச்சேன், என்னப்பா நமக்கு போய் பேன் இந்தியா ஸ்டார்னு கொடுத்திருக்காங்கன்னு. இப்பதான் தெரிஞ்சுது பாம்பாட்டத்துக்கு தான் கொடுத்திருக்காங்கன்னு. கை தட்டிருங்க, தட்டிரு. இந்த படத்துல நான் ஒரு சீன் நடிச்சிருக்கேன். அந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் வடிவுடையான் அவர்களுக்கு நன்றி நன்றி. இப்போ டீசர் போட்டாங்கல்ல, அந்த டீசர்ல என் போட்டோ கூட பயன்படுத்தாம இருந்த அந்த இயக்குனர் வடிவுடையான் சாருக்கு நன்றி. அந்த டீசர்ல என் போட்டோ கூட பயன்படுத்தாத தயாரிப்பாளர் பழனிவேல் சாருக்கு நன்றி. இந்த டீசர்ல என் போட்டோவை பயன்படுத்தாத எடிட்டர் சுரேஷ் சாருக்கு நன்றி. இந்த டீசர்ல ட்ரெய்லரா சார் வடிவுடையான் சார் போய் சொல்லி என்ன கூப்பிட்டாரு பாப்பா, இது இன்னைக்கு வந்து டீசர் தாங்க ரிலீஸ் அப்படின்னு. இந்த ட்ரெய்லர்ல என்ன பயன்படுத்தாத கேமராமேன் யூனியன் அவர்களுக்கு நன்றி. நான் பேசுனதை கேட்டு எழுந்து போறாரு ராஜன் சார். சாருக்கு ஏதோ அவசரம் நினைக்கிறேன், கண்டிப்பா வந்ததுக்கு அப்புறம் என்னை திட்டுவாரு, அதுதான் கண்டென்ட் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லி பிஆர்ஓ பூவன் அவர்கள் போட்டிருந்தாங்க, அதுல என் பேரை போடவே இல்லை, அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இப்போ நான் நேற்று டைரக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் காலையில் போட்டிருக்காரு, அதுக்கு நன்றி. டைரக்டர் சங்கர் சார் தான் இவ்வளவு நாளா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சங்கர் சார் உங்களுக்கு போட்டியா ஒருத்தர் வந்துட்டாரு, இயக்குனர் வடிவுடையான் வந்துட்டாரு. யாரும் கை தட்ட மாட்டீங்களா? கை வலிக்க தலையில வச்சிருந்தது என்னது? நாக்கு வலிக்க போதா? அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் சார் பேசிட்டு இருக்கீங்களா சார்? பேசிட்டு இருக்கும் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க போன்ல? நீங்க போன்ல பாக்குற இது பல்லான ஆட்டம் இல்ல, பால்வாட்டம். கை தட்ட. நீங்க போன்ல பாக்குற பல்லாட்டம் இல்ல, இது பால்வாட்டம், மதுரையோட பேராட்டம். இந்த நாய் எப்பவுமே வாழாட்டம். இயக்குனர் வெங்கடேஷ் சார் சட்டம் போட்டு சிரிச்சாக்க வெளியில எதுவும் சொல்லிடுவாங்கட்டு குஞ்சுக்கிட்டே சிரிக்கிறீங்க. நன்றி நன்றி சார், நன்றி. இப்படி ஒரு இனிமையான நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். யூடியூபர்ஸ்க்கு இதே ஒரு கண்டென்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எதனா ஒன்று கழுவி ஊத்துங்க. நான் வந்து ஏதோ பாம்பு கம்பு ஏதோ எடுத்துன்னு வருவேன் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க. அநேகமாக படம் ரிலீஸ் ஆகுறப்போ ஒரு பெரிய அணகுண்டாவா தூக்கிட்டு வரேன், சரிங்களா? ஆனால் அதுக்கு எதுவும் கேஸ் எதுவும் போடும். ரொம்ப நன்றி தம்பி, நீங்கள் தான் ரசித்து கை தட்டுவீங்க. இவங்க எல்லாரும் காதல இது ஏதோ அவங்க ஏதோ சொல்ல சார், இது பாம்பாட்டம் சார், சரிங்களா? அதனால படம் ரிலீஸ் ஆகுறப்போ கண்டிப்பாக ஒரு அணகுண்டா எடுத்துட்டு வருவேன், புரியுதுங்களா? நீங்க ஏதோ விஷாலை பத்தி ஏதோ சொல்றேன் அப்படி இப்படிலாம் எதுவும் போட்டாதீங்கப்பா, புரியுதுங்களா? நீங்க ரொம்ப மோசமான ஆளா இருக்கீங்க. நானே ஏற்கனவே வாய்ப்பு இல்லாம இருந்துட்டு இருக்கேன், நீங்க இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, சரியா? படம் ரிலீஸ் ஆகுறப்போ எதுனா ஒன்று நடக்கும். அநேகமா கதவுக்கு பின்னாடி ராஜன் சார் நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் உட்காந்தோன்னா வருவாரு,
வந்ததுக்கப்புறம் என்னை பற்றி 4 வார்த்தை திட்டினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 பெரியவங்கள்ட்ட மோதிரத்தில் குட்டு வாங்கினா தான் நான் பெரிய ஆள் ஆக முடியும். சரிங்களா? இந்த இனிய வேலையை சந்திச்சதில் ரொம்ப நன்றி. அடுத்த ட்ரெய்லரில் என் ஃபோட்டோ போடுவீங்கன்னு நினைக்கிறேன் வடிவுடன் சார். நன்றி நன்றி நன்றி. அவ்வளோதாப்பா. பின்னா கை தட்டாம அட போங்கப்பா. நாங்க கை தட்டலுக்கு ஆசைப்படுறோம் நினைச்சீங்களா? ஆசைப்படுறோம் நினைச்சா நான் அந்த மாதிரிலாம் இல்ல. காரணம் என்னோட வளர்ப்பு அப்படி. நான் டிஆர் அவர்களின் வளர்ப்பு, எஸ்ஆர் அவர்களின் உடன்பிறப்பு. இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாத மறுப்பு. கை தட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. எஸ்ஆரின் 10 தலை, பாம்பாட்ட 8 தலை. நன்றி. போதும்பா. இந்த படத்துக்கு வாங்கின சம்பளத்துக்கு இது போதும். கரெக்ட் தானே வடிவுடன் சார்? இல்ல ப்ரொடியூசரு வேகமா பிடிச்சி இழுக்காரு. இதுக்கு மேல விட்டாம எல்லா உண்மையும் சொல்லிடுவான் போலப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன் சார். எல்லாருக்கும் தமிழ் சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்ற ஆசை. ஆனா இவருக்கு மட்டும் தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும்ன்ற ஆசை. சார் உங்களுக்கு இல்ல சார். ஏன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தா தமிழ் சினிமாவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இவரோட எண்ணம். தயாரிப்பாளர் கே. ராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.